கர்த்தர் நல்லவர். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்க சுகபலன் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பானவர்களே, இந்த நாள்ல கூட ஒரு வசனத்தை தியானிப்போம். இந்த வசனம் உண்மையாலுமே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை என் வலது பரியத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த சங்கீதம், இந்த வசனம் தாவீது தன்னுடைய ரொம்ப மோசமான நேரங்களில், தாவீது தன்னுடைய எதிரிகளால் சூழ்ந்திருக்கும் போது, நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்ட போது தாவீது சொன்ன ஒரு அருமையான சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அப்போ இன்னைக்கும் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அநேக போராட்டங்கள், அநேக கவலைகள், வேதனைகள், என்ன நடக்குமோன்றது தெரியாத ஒரு வாழ்க்கை, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்து நாம் யோசிக்கும் போது உண்மையாலுமே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது. ஆனா ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க எப்பொழுதெல்லாம் முன்பாக வைத்திருக்கிறீர்களோ, கர்த்தரை எப்பொழுதெல்லாம் உங்க பக்கத்துல இருக்கிறாரோ, நிச்சயம் இந்த உலகத்துல நம்ம வாழ்வோம், செழிப்போம், முன்னேறுவோம், உயர்வான இடங்களை காண தேவன் நம்மளுக்கு என்ன பண்றார்? கிருபை பாராட்டுவார். இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் அவர் எனது வலது பாரியத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதே இல்லை. எஸ், இந்த கைகள்ல இந்த கையை விட, இடது கையை விட வலது கைக்கு ரொம்ப பலன் அதிகம். எதையாவது ஒன்று பிடிச்சிட்டோம்னா விடவே மாட்டோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நீங்க எதையாவது நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. வலது பக்கத்துல ஒரு வெயிட்டை தூக்கி பாருங்க, இடது பக்கம் ஒரு வெயிட்டை தூக்கி பாருங்க. எந்த கை உடனே கலந்துருது, உடனே விட்டுருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடதுபுறம் இருக்கிற கை உடனே விட்டுரும். ஆனா வலது பக்கத்துல பிடிச்சிங்கன்னா விடவே மாட்டோம். அது ரொம்ப நேரம் நம்ம அந்த வெயிட்டை தாங்கும். கூடுதலான வெயிட்டை தூக்க இந்த வலது கைக்கு பலன் இருக்கும். அதே போலதான் தாவீது ஆண்டவரை சொல்றார், ஆண்டவரே நீர் என்னோட வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் என்ன பண்ணப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அப்போ நிச்சயம் நீங்க ஒரு பொருளை, நம்மளை இழுத்துக்கிட்டு போற பொருளை நம்ம இடது கையால பிடிக்க மாட்டோம், வலது கையால தான் பிடிப்போம். ஏன் அப்படின்னா வலது கை ஒரு நாளும் அதை விட்டுறாது. அதேதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்ன விட்டுற மாட்டீங்க, எப்ப எதுக்கு அசைய விட்டுற மாட்டீங்க. அதே போலதான் இந்த குடும்ப வாழ்க்கையில, இந்த உலகத்தின் வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க எங்கெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ, எங்கெல்லாம் வேதனைப்படுறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா, கிடைக்குமா அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கிற நேரத்துல ஒண்ணு மட்டும் நீங்க மறந்துடாதீங்க, கர்த்தரை எப்பொழுதும் உங்க பக்கத்துல, உங்களுக்கு முன்பாக வைத்திருங்க. கர்த்தரை எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, உங்களோடு வைத்திருங்க, உங்களுக்கு முன்பாக வைத்திருங்க, உங்க வலதுபுறத்துல வைத்திருங்க. என்ன பண்ண மாட்டார்? உங்களை அசைய விட மாட்டார். அவர் உங்களை வாழ வைப்பார், அவர் உங்களை செழிக்க வைப்பார், அவர் உங்களை முன்னேற வைப்பார். கர்த்தர் உங்களை முன்னேற்றணும். உங்க கூட இருந்து ஒருத்தர் உங்களுடைய வாழ்வை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் கர்த்தர் ஒருவராக மட்டும்தான் இருக்கும். இந்த மனுஷர்கள் கூட நம்மளை போட்டியில, பொறாமையில ஏதாவது சொல்லலாம், செய்யலாம், தவறான ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனா இந்த உலக வாழ்க்கையில நீங்க முன்னேறணும், நல்லா வாழணும், நல்லா உயரணும், செழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தர் ஒருவரே அதை விரும்புகிறார். கர்த்தர் ஒருவரே அதுக்கான எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறவர். அப்போ நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எங்கேயாவது தோல்வி, போராட்டங்கள், பிரச்சனைகளோடு இருக்கீங்க அப்படின்னா, இனி அந்த தோல்வி, பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய வசனத்தை முன்பாக வைங்க. கர்த்தாவே நீர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறீர், எனது வலது பரியத்தில் இருக்கிறீர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லும் போது நிச்சயம் நீங்க வாழ்வீங்க, நிச்சயம் நீங்க செழிப்பீங்க, நிச்சயம் நீங்க முன்னேறுவீங்க. நிச்சயம் நீங்க இந்த உலகத்துல எங்கெல்லாம் உங்களை தாழ்த்தப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் உங்களை வேணான்னு ஒதுக்கப்பட்டாங்களோ, அங்கெல்லாம் உங்களை ஆண்டவர் உயர்த்தி வாழ வைக்க தேவனால் கூடும். நிச்சயம் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரோடு ஐக்கியப்படுங்க. தேவனுடைய உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து எங்களுக்காக ஜெபிங்க. உலகத்துல இயேசுவோட நாமத்தின், இயேசுவோட அன்பை ஒவ்வொரு நாளும் சொல்ல நம்ம முயற்சிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.